Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. எங்க கௌதம், அங்க ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாமா? சாப்பிடலாமே. அண்ணா, அந்த ஐஸ்கிரீம் வண்டி கிட்ட ஒரு 2 நிமிஷம் நிறுத்திக்கோங்கண்ணா. நிறுத்துறோமா? சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? இல்லைக்கா, டிரைவர் அண்ணனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு. சரிங்க. 3 சாக்கோபார் கொடுங்க. இதோ தரேங்க. இந்தாங்க மேடம். இந்தாங்க. கொடு. எவ்வளோ? 90 ரூபா மேடம். இந்தா. அண்ணா இந்தாங்க. அட எனக்கு எதுக்குப்பா? சாப்பிடுங்க. அட வேணாம், பரவாயில்ல, சாப்பிடுங்கண்ணே. இந்தாங்க மேடம். அட சாப்பிடுங்கண்ணே. 100 ரூபாய் தானே சாதாரணமா சொன்னீங்கல்ல? இப்ப பாருங்க, அந்த 100 ரூபாயில தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். மீதி 10 ரூபாய் இருக்கு. இதுல பாத்திரம் விளக்குற சோப்பு வாங்கிடுவேன். என்னம்மா கணக்குல புலியா இருக்க? சார், உங்க பொண்டாட்டி நிதி அமைச்சரா இருக்க வேண்டிய ஆளு சார். வா போலாம். ஏறுங்க. இல்லைக்கா, கொட்டி கிடக்கிற பணத்துக்கு நடுவுல உட்கார்ந்து வாழ்ற சந்தோஷத்தை விட இருக்கிற குறைவான காசுல சிக்கனமா செலவு செஞ்சு அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம்னு மிச்சம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல? ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை ஆட்டோல போனோம். அப்போ இந்த 5க்கும் 10க்கும் பேரம் பேசிக்கிட்டு இருந்த. அத பார்த்து என்னடா அந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அப்ப புரியாத 5க்கும் 10க்குமான வேல்யூ என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வாழ்க்கையில மறுபடியும் ஜெயிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சிக்கனமா இருந்தாதான் முடியும். அது மட்டும் இல்ல, கையில கொஞ்சமாவது காசு இருந்தா மட்டும்தான் நீங்க உங்க ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இல்லன்னா சர்வைவலுக்கு போராட்டத்திலேயே வாழ்க்கை போயிடும் கௌதம். இந்த நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. என்னது? கௌதம் இலக்கியாவும் சந்தோஷமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தது நினைச்சு எங்கேயாவது மூளை முடுக்குல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த அறிகுறியே இல்லாம எப்பவும் போல புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இப்பவும் சந்தோஷமா இருக்காங்க. உறவு சொத்துன்னு அத்தனையும் இழந்து ரோட்ல நிக்கும் போது கூட அதை பத்தி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? ஆட்டோல நிறைய திங்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. வீட்டை விட்டு வரும்போது வெறுங்கையோட தானே வந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வாங்க காசு எப்படி வந்துச்சு? நீ இன்னும் கௌதம் இலக்கியாவை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அந்த கௌதம் சொத்தை மட்டும்தான் விட்டுட்டு போயிருக்கான். ஆனா அவன் திறமை அவன்கிட்ட இன்னும் அப்படியே இருக்கு. அதை வச்சு மறுபடியும் அவன் விஸ்வரூபம் எடுப்பான். எல்லாத்தையும் இழந்துட்டோங்கிற ஆக்ரோஷத்துல கௌதம் புயல் மாதிரி திரும்பி வருவான். அத நம்மளால தாங்கிக்கவே முடியாது. என்னப்பா பயம்படுத்துறீங்க? அஞ்சலி, நீ தப்பு கணக்கு போடுற. அவனா வரானோ இல்லையோ, ஆனா அந்த இலக்கியா அவனை வரவப்பா. இலக்கியாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவ தான் கௌதமோட பலமே. உடஞ்சு போயிருக்கிறவன இலக்கியா மறுபடியும் பழைய கௌதமா மாத்தி ஜெயிக்க வைப்பா. எப்படி இருக்கு? மை காட், எஸ்எஸ்கே அப்பா சொன்னது உண்மைதான். ஆனா அது மட்டும் நடக்கவே கூடாது. இனி கௌதம் இலக்கியாவை எந்திரிக்கவே விடக்கூடாது. வெளியே வந்த ஒரே நாள்ல பணத்தை ரெடி பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னா அப்ப இன்னும் கொஞ்ச நாள் விட்டா வளர்ந்த விஸ்வரூபம் எடுத்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து சொத்துல பங்கு கேட்பாங்க. ஐயோ,
அத்தையும் மகனை பார்த்த பூரிப்புல சொத்த தரேன்னு ஒத்துக்குவாங்க. விடக்கூடாது. நோனோ, இனிமே எல்லா சொத்தும் எனக்கு தான். யாருக்கும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், தரவும் மாட்டேன். அண்ணா போலாம். போலாமாப்பா? இவங்களை வளர விடக்கூடாது. 2 பேரும் எங்க தங்கியிருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு எஸ்எஸ்கே அப்பா கிட்ட சொல்லி இவங்க முளைக்கிறதுக்குள்ளேயே அழிச்சிடணும். டிரைவர், அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. சரி மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.